இயேசுவின் கடைசி நிமிடங்கள். அன்னாவின் முன்னிலையில் கயபா இயேசுவை பிடிக்க அனுமதிக்காய் உரையாடி கொண்டிருந்த நேரத்தில் யூதாஸ் உள்ளே வந்தான். அன்னாவையும் கயபாவையும் பணிந்து வணங்கினான். உன் பேர் என்னப்பா? அன்னா கேட்டார். யூதாஸ் இஸ்காரியோத், சீமோனுடைய மகன். ஊர் கேரியாத். நீ எத்தனை காலமாக இயேசுகிட்ட இருக்க? சுமார் 3 வருஷமா. கேரியத்தில் பிறந்த ஒரு நல்ல மனுஷன் நீ எப்படிப்பா ஒரு கலிலேயனான இயேசுவோட நட்பு வைத்தாய்? அண்ணா கேட்டார். நான் இயேசுவை நம்புகிறேன். எதை நம்புகிற? இயேசு சொல்கிறதையும் செய்கிறதையும் எல்லாத்தையும் நம்புகிறேன், யூதாஸ் சொன்னான். அண்ணாவின் கண்களில் கோபத்தின் மின்னல் அடித்தது. அப்படின்னா எதுக்கு இயேசுவை காட்டி கொடுக்குற? முதல்ல கொஞ்சம் காசு வேணும். அப்புறம் நான் இயேசுவை காட்டி கொடுக்கறது ஒருவேளை அவருடைய நன்மைக்காக கூட இருக்கலாம். அவருக்கு பொது இடங்களில் எதிர்ப்பு நிறைய வருது. அவர் அங்கேருந்து தப்பணுன்னா அரச காவலில் இருக்கணும். நீங்கள் அவர் எதுவும் செய்ய மாட்டீங்க, காயப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், யூதாஸ் சொன்னான். யூதேய ஆளுநர்களுடைய நேர்மையையும் இரக்கத்தையும் குறித்து நீ சந்தேகப்படுறியா? அண்ணா குரல் உயர்த்தினார். இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இயேசு ஒரு நல்ல மனுஷன், அதனால்தான். யூதாஸ் இழுத்தான். நீ இயேசுடன் சேர்ந்து கலகத்தில் ஈடுபட்டன்றதுக்காக உன்னையும் கைது செய்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோம அரசுக்கு எதிராக ஆட்களை கூட்டி கலகத்தில் ஈடுபட்டிருந்த பரபாசை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்கோம், தெரியுமா? காய்பா அதிகார தோரணையை காட்டினான். சரி, நீ இயேசுகிட்ட என்ன செஞ்சுட்டு இருந்த? நான் அந்த கூட்டத்தில் பொருளாளராக இருந்தேன். கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்க்குறது தான் என்னோடய வேலை. ஓ, நல்ல பணப்பழக்கமா? இல்லை, ரொம்ப கொஞ்சம்தான். இயேசு சாப்பிட்றதுலையும் தங்குறதுலையும் எல்லாம் அதிகம் ஈடுபாடு காட்டுறதே இல்லை. ஏதாவது சாப்பிடுவார், எங்கேயாவது படுத்து தூங்குவார். அவருக்கு பணம் எல்லாம் பெருசாக தேவைப்பட்டதே இல்லை. இயேசு கூட்டத்தினுடைய வன்முறையெல்லாம் தூண்டி விடுறானாமே? அண்ணா மீண்டும் கேட்டார். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தையும் காட்டணுன்ற அளவுக்கு அமைதியானவர். சில டைமில் கோபப்படுறாரு. ஆலயத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படி ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. அவர் எங்களை குறி வச்சு எதிர்பிரச்சாரம் செய்கிறதும் கூட்டம் சேர்த்துட்டு ஓசானா பாடி வர்றதெல்லாம் குற்றம். அது யார் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறது இல்லையா? அண்ணா கேட்டார். அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வார், யூதாஸ் அமைதியாக சொன்னான். சரி, இப்போ எதுக்கு இயேசுவுக்கு எதிராக வர? இதில் எதுவும் சதி இல்லையே. இயேசுவுடன் சேர்ந்து நீ எதுவும் தனியாக திட்டம் ஏதாவது வச்சுருக்கிறியா? அப்படி நடந்தால் தண்டனை என்னன்னு தெரியும்ல, அண்ணா எச்சரித்தான். ஐயையோ, இல்லவே இல்லை, இதில் எந்த சதியும் இல்லை. நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம். ஒரு 30 வெள்ளிக்காசு கொடுத்தாலே போதும், யூதாஸ் படபடத்தான். ராத்திரியாக இருக்குது, அதனால் நீ அவரை தொட்டு இவர் தான் இயேசு அப்படின்னு அடையாளம் காட்டணும். நான் ஆட்களை அனுப்புகிறேன், அவங்க பிடிச்சிப்பாங்க, அவர் சொல்ல யூதாஸ் உள்ளுக்குள் சிரித்தான். இயேசுவை பிடிக்க போகிறீங்களா? மடையர்களை எத்தனை தடவை நீங்கள் அவரை கொல்ல பார்த்தீங்க? அவர் உங்கள் கைக்கு அகப்பட்டாரா என்ன? நான் காட்டி கொடுத்தாலும் நீங்கள் அவரை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எஸ்கேப் ஆகிடுவார், அவன் மனதிற்குள் நினைத்தான். சரி, இதா 30 வெள்ளிக்காசு உனக்கான ஊதியம். நீ ஆள்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தரப்படுகிற பரிசு, அண்ணா சொல்ல யூதாஸ் ஆர்வத்துடன் அந்த சுருக்கு பையை கைகளில் ஏந்தினான். 30 வெள்ளிக்காசுகள் அவனுடைய கனவுகளுக்கு சிறகு செய்து கொண்டிருந்தது. தொட்டு என்ன, நான் அவரை கட்டி பிடிச்சி முத்தடுறேன், அவர் தான் இயேசுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, யூதாஸ் சொன்னான். சும்மா இவர் தான் இயேசுன்னு சொல்கிறதுக்கே 30 காசுகளா? அவனுடைய மனம் குதூகலித்தது. சரி, இன்னைக்கு ராத்திரி எருசலேம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நீ அவரை எங்கள் படை வீரர்களுக்கு அடையாளம் காட்டு. கூடவே கொஞ்சம் அடிதடி ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. ராத்திரியில் யார் இயேசுன்னு எல்லாம் தெரியாதுல்ல. அது வேற, கெத்செமனேல உங்களுக்கு தனியாக ஏதோ தோட்டம் சைடெல்லாம் இருக்கிறாம, அங்கே தானே உட்காந்துருப்பீங்க. நீ சரியாக அடையாளம் காட்டு, சரியா? சொல்லிக்கொண்டு அண்ணா இருக்கையில் அமர்ந்தான். யூதாஸ் சிரித்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தார். அது ஒலிவ மலையில் இருந்தது. கெத்செமனே ஒரு அழகான தோட்டம், தனியாக ஜெபம் செய்வதற்கு உகந்த இடம். இயேசு தன்னுடன் பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். மற்ற 8 சீடர்களும் தோட்டத்தில் ஒரு இடத்தில் தங்கி இளைப்பாறினார்கள். யூதாஸ் மட்டும் அங்கே இல்லை. யூதாஸ் அந்த நேரத்தில் பகைவர்களின் பாசறையில் இருந்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஜெபித்த பின் திரும்பி வந்து சீடர்களை பார்த்தார். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தூங்காதீங்க, விழித்திருந்து ஜெபியுங்க. இந்த ராத்திரி ரொம்ப முக்கியமானது, கடினமானது, இயேசு சொல்ல அவர்கள் கண்களை கசக்கினார்கள். இயேசு மீண்டும் தனிமையில் ஜெபிக்க சென்றார். அவருடைய மனம் கடும் போராட்டத்திலும் வலியிலும் வாழ்ந்தது. தந்தையே, நீர் என்னை அனுப்பின பணியை நான் முடித்து வைக்கும் வலிமையை தாரும்.
நீர் விரும்பினால் இந்த துன்பத்தின் பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகும். ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும். இயேசு ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்த துளிகளாய் தரையில் விழுந்து தெறித்தது. வேதனையின் பாரம் கண்களில் தெரிந்தது. இயேசு திரும்பி வந்த சீடர்களை பார்க்க அவர்கள் மீண்டும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை மீண்டும் எழுப்பினார். 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் முடியலையா? இயேசுவின் குரலில் வருத்தம் தெரிந்தது. சொல்லிவிட்டு மீண்டும் அவர் ஜெபிக்க சென்றார். ஜெபித்துவிட்டு 3ஆம் முறையாக திரும்பி வந்தார். இப்போது இயேசுவின் முகம் தெளிவடைந்திருந்தது. நடக்கப் போவதை எதிர்கொள்ளும் வலிமையை அவருடைய ஜெபம் அவருக்கு வழங்கியிருந்தது. சீடர்களோ அப்போதும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். இயேசு அவர்களை எழுப்பினார். அதை பாருங்க, உங்கள் மனம் வலிமையானது தான், ஆனால் உடல் வலுவற்றது. சோதனைகளை கடக்க வேண்டும்னா ஜெபம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். சரி வாங்க, நாம் செல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. மானிட மகனை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி விட்டான். இயேசு சொல்ல சீடர்கள் புரியாத முகங்களுடனும் சோர்வுற்ற இமைகளுடனும் எழுந்தார்கள். இயேசு ஜெபிக்க தொடங்கும் போதே சுமார் 10 மணி அளவிலேயே யூதாஸ் அன்னாவின் முன்னிலையிலிருந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க புறப்பட்டு விட்டான். அவனுடன் ரோம வீரர்களும் தலைமை வீரனும் மற்ற சில ஆட்களும் ஆயுதங்கள் தீப்பந்தங்கள் சகிதமாக கிளம்பினார்கள். அவர்கள் அங்கிருந்த திருவழியாக நடக்கத் தொடங்கினார்கள். எங்கும் நிசப்தம். வீரர்களின் காலடி ஓசை தவிர எதுவும் தெருவில் நடமாடவில்லை. சிறு சிறு ஒற்றையடி பாதைகளில் புகுந்தும் வளைவான பாதைகளில் கவனமாய் நடந்தும் அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது. சீலோவாம் குளத்தருகே அவர்கள் வந்தார்கள். வாயில் காவலனிடம் விழிப்பாயிருக்கும்படி தகவல் அளித்துவிட்டு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். நகர எல்லைக்கு வெளியே இருந்த தோட்டத்தை நோக்கி யூதாஸ் அவர்களை கூட்டிக் கொண்டு போனான். கூட வந்த வீரர்கள் குழம்பினார்கள். இந்த இரவு வேளையில் இயேசு தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்? பேய் ஓட்டுறாரா? இல்லை ஏதாவது மந்திரம் பழகிறாரா? பேய்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு, என்னதான் செய்வார்? அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்து கொண்டார்கள். பயணம் கெதரோனை வந்தடைந்தது. அங்கிருந்து ஒலிவமலை நோக்கி வீரர்களை வழிநடத்தினான் யூதாஸ். வீரர்கள் இயேசுவை பற்றியும் அவருடைய அதிசய செயல்களை பற்றியும் கேள்விப்பட்டிருந்ததால் கொஞ்சம் பயந்தார்கள். யூதாஸ் அவர்களுக்கு தைரியம் ஊட்டினான். கவலைப்படாதீங்க, இயேசு நமக்காக காத்துட்ருப்பார். அவரே சொல்லியிருக்கிறாரு, எதிரிகளிடம் கையளிக்கப்படுவேன்னு. அதனால் எந்த பிரச்சனையும் இன்றைக்கி நடக்காது, கவலையை விடுங்க. அங்கிருந்து கெத்சமனே தோட்டத்தை நோக்கி யூதாஸ் நடந்தான். அமானுஷ்ய நிசப்தத்தை அவனுடைய பையில் இருந்த வெள்ளிக்காசுகளின் முனகல் சற்று விலக்கியது. கெத்சமனே தோட்டத்தை நெருங்குகையில் யாரோ பேசிக்கொண்டிருக்கும் சத்தம். அது இயேசுதான். இயேசு அந்த இரவில் அங்கே இருக்கிறார். யூதாஸ் திரும்பினான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், அங்கே சீடர்களும் இருப்பாங்க. நான் யாரை முத்தமிடுறேனோ அவர் தான் இயேசு, நீங்கள் பிடிச்சிக்கோங்க. யூதாஸ் சொல்ல வீரர்கள் தலையாட்டினார்கள். யூதாஸும் வீரர்களும் இயேசு இருந்த திசை நோக்கி நடந்தார்கள். அதற்குள் இயேசு ஜெபத்தை முடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த சீடர்களை எழுப்பிக் கொண்டிருந்தார். யூதாஸ் ஒரு புன்னகையுடன் அவர்களுக்கு முன்னால் சென்று நின்றார். இயேசு அவனை பார்த்தார். இயேசுவின் பார்வை அந்த இரவிலும் அன்பில் ஒளிர்ந்தது. ரபி வாழ்க! யூதாஸ் புன்னகையுடன் இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். இயேசு அவனை இறுக அணைத்து கொண்டார். தோழா, முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய்? இயேசு கேட்க யூதாஸ் திடுக்கிட்டான். நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க? இயேசு படை வீரர்களை பார்த்து கேட்டார். இயேசுவை. அவர்கள் சற்று உதறலுடன் பதில் சொன்னார்கள். நான் தான் அவர். இயேசு சொன்னதும் அவருடைய குரலில் இருந்த உறுதியை கண்ட படை வீரர்கள் பின்வாங்கினார்கள். என்னை தானே தேடி வந்திருக்கீங்க, வாங்க. என்னை பிடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை வாள், தீப்பந்தம், படை வீரர்கள்? நான் தான் தினமும் கோயிலில் போதனை பண்ணுறேன்னு, மக்களோட பேசுகிறேன், வாருங்க, கைது செய்யுங்க. இயேசு சொல்ல படை வீரர்கள் மீண்டும் தயங்கினார்கள். இயேசு ஏதேனும் வித்தை செய்து தங்களை கொன்று விடுவார்களோ என்று படை வீரர்களுக்குள் பயம் இருந்திருக்கலாம். யூதாஸ் அப்போதே அந்த கூட்டத்தை விட்டு நழுவினான். படை வீரர்களோடு வந்திருந்த தலைமை குருக்கள், பிடிங்க அவனை, ஏன் தயங்குறீங்க என்று சொல்லி படை வீரர்களை தூண்ட படை வீரர்கள் முன்னே சென்று இயேசுவை பிடித்தார்கள். அவ்வளவுதான். சீடர் ஒருவர் தன்னுடைய வாளை உருவி ஒரு படை வீரனின் காதை வெட்டினான். வெட்டப்பட்ட காது தரையில் தெறித்து விழுந்தது. வீரன் வலியில் துடித்தான். இயேசுவின் சீடர்கள் அனைவரும் ஒரு சண்டைக்கு ஆயத்தமானார்கள். படை வீரர்களும் வாள்களை உருவினார்கள். இயேசுவோ அந்த சீடரை கடிந்து கொண்டார். அவர் போருக்கு தயாராக இல்லை.
வாழை உரையில் போடு. வாள் எடுப்பவன் எல்லாம் வாளால் தான் மடிவான். இவங்களை தாக்கணும்னு நினச்சிருந்தா நான் என் தந்தையிடம் சொல்லியிருப்பேன். வினாடி நேரத்தில் இவர்களை தவிடு பொடியாக்குற அளவிற்கு படைகள் அவர் எனக்கு தருவார். எல்லாமே நடக்கணும், நிகழ வேண்டியவை நிகழத்தான் வேண்டும் என்று சொல்லிய இயேசு அந்த காதை எடுத்து வெட்டுப்பட்ட இடத்தில் வைக்க அது ஒட்டி கொண்டது. படைவீரன் அதிர்ந்தான். கொலை செய்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இயேசு என்னை குணமாக்கி இருக்காரே என்று கூனி குறுவினான். மற்ற படைவீரர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசுவை பிடித்து சங்கிலியால் பிணைத்தார்கள். இயேசு பிடிபட்டதை கண்ட சீடர்கள் சிதறி ஓடினார்கள். ஒரு படைவீரன் ஓடிக்கொண்டிருந்த சீடரின் ஆடையை எட்டி பிடிக்க அவர் ஆடையையும் அவிழ்த்துவிட்டு நிர்வாணியாகவே இருட்டுக்குள் ஓடினார். படைவீரர்கள் அவர்களை துரத்தினார்கள். மரித்தாலும் உம்முடன் வருவேன் என்று சொன்ன பேதுருவையும் அங்கே காணவில்லை. இப்போது அன்னாவின் முன்னிலையில் இயேசு அழைத்து வரப்படுகிறார். அன்னா தன்னுடைய அறையில் பதட்டத்துடன் உலவிக் கொண்டிருந்தார். எத்தனை பேரை கொன்றாலும் மீண்டும் மீண்டும் யாராவது முளைத்து மெஸ்ஸியா என்று சொல்லிக்கொண்டு அலைகிறார்களே என்று அவருடைய மனம் கோபத்தில் இருந்தது. இயேசுவை கைது செஞ்சிருப்பாங்களா அல்லது ஏதாவது மந்திரம் செஞ்சு அவன் மறைஞ்சிருப்பானா? அவனுடைய மனதில் கேள்விகள் அணிவகுத்த போது கதவு திறக்கும் ஓசை. படைத்தலைவன் நின்றிருந்தான். தலைவரே, நசரேயனாகிய இயேசு கைது செய்யப்பட்டார். இதா உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்கோம் சொல்ல அன்னா உற்சாகமானார். சற்று நேரத்தில் கைகள் பிணைத்து கட்டப்பட்ட இயேசு அன்னாவின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அன்னா இயேசுவை பார்த்தான். சாதாரண உடை, சாதாரண எளிமையான தோற்றம், ஆனால் வலிமையான கூர்மையான பார்வை, பதட்டமில்லாத முகம். இயேசுவை பார்த்த அன்னாவின் முகத்தில் குழப்பங்கள் ஓடின. உண்மையிலே இந்த மனுஷன்தான் இவ்வளோ அதிசயம் செஞ்சவனா? இந்த மனிதனை கொல்வதொன்றும் பெரிய செயலாக இருக்காது, எளிமையாக முடிந்துவிடும் என்று நினைத்தான் அண்ணா. இயேசுவின் ஆதரவாளர்கள் யாருமே கூட இல்லை. எனவே அன்னாவின் தைரியம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் தூரத்தில் பேதுரு தலைக்கு முக்காடிட்டு கொண்டு மெல்ல மெல்ல வந்து இருட்டான ஒரு இடத்தில் மக்களோடு மக்களாக நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். இயேசுவை பிடிக்கிறதுல கஷ்டம் எதுவும் இல்லையே? அண்ணா கேட்டான். ஒரு சின்ன கைகலப்பு நடந்தது. இயேசுவோட சீட ஒருத்தன் நம்முடைய படை வீரனுடைய காதை வெட்டிட்டான். காது துண்டாயிடுச்சு. என்ன, காது துண்டாகி விட்டதா? யாருடைய காது? அண்ணா கலவரமானான். இதோ இந்த படை வீரனோட காது தான். சுற்றி காட்டிய இடத்தில் கண்கள் நிறைய கவலையுடனும் குற்ற உணர்வுடனும் அந்த படை வீரன் நின்றிருந்தான். என்ன விளையாடுறியா? அவன் காதும் சரியா இருக்க? அண்ணா குழம்பினான். காது துண்டாகி விழுந்தது தலைவரே. அந்த காதை எடுத்து இயேசு மீண்டும் அந்த இடத்துல வச்சதும் அது சரியாயிடுச்சு. படைவீரன் சொல்ல அண்ணா 2 அடி பின்வாங்கினார். ஆனாலும் பதட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இயேசுவை பார்த்து பேசினான். ஓ மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நீ உன்னை கடவுளுடைய மகனா சொல்றியாமே, போலி தீர்க்க தரிசனம் சொன்னியா? இதுக்கு என்ன சொல்ற? இயேசு மெலிதாய் புன்னகைத்தார். நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாகத்தான் பேசினேன். தொழுகை கூடங்களில் உரையாற்றினேன், ஆலயங்களில் போதித்தேன், யூதர்கள் கூடியிருந்த கூட்டங்களில் பேசினேன். எதையும் மறைமுகமாக பேசவில்லை. நான் பேசியதை கேட்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு சொன்னார். அன்னாவின் புருவங்கள் உயர்ந்தன. இயேசுவின் பதிலில் இருந்த உட்பொருள் அவரை வியக்க வைத்தது. ஆம் அல்லது இல்லை என்று ஒரு பதிலை சொல்லாமல் இயேசு சொன்ன பதிலில் ஒரு குடிமகனுக்குரிய உரிமைகளையும் மோசேயின் சட்டங்களுக்கு உட்பட்டு வாழும் ஒருவனுடைய தனி மனித உரிமையுமே வெளிப்பட்டன. மக்களின் சாட்சியங்களை வைத்துதான் இயேசு குற்றவாளி என தீர்ப்பிட வேண்டும் எனும் கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டார் அண்ணா. ஓ அப்படியா? நீ சொன்னதை நிரூபிக்கணுன்றியா? நிரூபித்து காட்டுறேன். தன்னுடைய தாடியை தடவிக்கொண்டே அண்ணா கூற இயேசு மீண்டும் புன்னகைத்தார். அண்ணாவிடமிருந்து இயேசு நேரடியாக தலைமைச் சங்கத்தின் முன்பாக கொண்டு செல்லப்பட்டார். அண்ணாவின் மாளிகையிலிருந்து 20 நிமிட நடைபயணம். இரவில் அனைவரும் அண்ணாவின் மாளிகையிலிருந்து தலைமை சங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். நேற்று வரை சுதந்திர பறவையாக போதித்துக் கொண்டிருந்த இயேசு இன்று சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கயபாவின் முன்னிலையில் ஒரு மேடையில் நின்று கொண்டிருந்தார். அந்த இடம் கல் மண்டபம் அல்லது லிஸ்ஹத் ஹஹாசித் என்று அழைக்கப்பட்டது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழல் என்பதை அறிந்திருந்தார். ஆனாலும் இயேசுவின் கண்களில் இருந்த உறுதி கலையவில்லை. பேதுரு தலைக்கு முக்காடிட்டு கொண்டே மெல்ல மெல்ல கயபாவின் மாளிகைக்குள் வந்து இருட்டான இடத்தில் நின்றிருந்தார். சாட்சிகளை தயார் செஞ்சிட்டிங்களா? சத்தமில்லாமல் அருகில் இருந்த தலைமை சங்கத்தான் ஒருவனின் காதில் கிசுகிசுத்தார் கயபா.
ஆட்களை அனுப்பியிருக்கிறோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறோம், எப்படியும் சாட்சிக்கு ஆள் கிடச்சிரும். காதும் வச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். மக்களுடைய மதவரி அடங்காமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவனுடைய சீடனையே அவனுக்கு எதிராக திருப்பணும், சாட்சிகளை பிடிக்கிறதா பெரிய விஷயம். 2 சாட்சி வேணும், 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே குற்றச்சாட்டை சொல்லணும், அதுதான் சட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கயபா கசுகசுத்தான். மக்களுக்காக ஒருத்தன் சாவது நல்லது என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது இன்னைக்கு நடக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை தயாராக்கும் பொறுப்பை என்னட்ட விட்டுருங்க. இயேசு அமைதியாக அங்கே நின்று கொண்டிருந்தார். பேதுரு முற்றத்தில் அமர்ந்து நடப்பவற்றை அனைத்தையும் நடுங்கும் உடலோடு பார்த்து கொண்டிருந்தார். ஏய், நீ அவனோட இருந்தவன் தானே? திடீரென தனக்கு பின்னால் எழுந்த குரலால் நிலை குலைந்து போய் நிமிர்ந்தார் பேதுரு. அங்கே ஒரு பணிப்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் கயபாவின் நம்பிக்கைக்குரிய பணிப்பெண் ஹுல்தா. என்ன சொன்னீங்க? நீ இயேசுவோட இருந்த மனுஷன்ல ஒருத்தன் தானே? நானா? இயேசுவா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. பேதுரு பயத்துடன் மறுத்து தன்னுடைய தலையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டார். இயேசு திடீரென சங்கிலிகளை உடைத்து கொண்டு சட்டென்று மறைந்து விடுவார் என்று இமைகளை மூடாமல் பார்த்து கொண்டே இருந்தார். ஏய் நீ! பேதுருவின் பின்னால் ஒரு முரட்டு குரல். பேதுரு சர்வ நாடியும் ஒடுங்கி போய் திரும்பினார். நீ அவங்க கூட இருந்த சீடர்கள் ஒருத்தன் தானே? ஒன்ன நான் அவனோட பார்த்துருக்கேனே, ஒருவன் பேதுருவிடம் கேட்டான். அப்பா நான் இல்லைப்பா, அது வேற யாராவது இருக்கும், அவங்க எல்லாரும் தான் ஓடிட்டாங்களே, பேதுரு சமாளித்தார். ஆனால் ஒன்றை போல தான் ஒருத்தன் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தான், ஒன்றை மாதிரியே தான் இருந்தான். இருக்கலாம், ஆனால் நான் இல்லை. நான் அவங்களோட சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்க, நான் அப்படி இல்லைப்பா, பேதுரு சகஜமாய் சொல்ல முயன்று தோற்று போய் செயற்கையாய் புன்னகைத்தார். அவன் சந்தேகம் மகளாதவனாக விலகிச் சென்றான். 3வது முறையாக ஒரு நபர் பேதுருவின் அருகே வந்து தீப்பந்த வெளிச்சத்தில் அவனை உற்று பார்த்தான். நீ கலிலேன் தானே? அந்த இயேசுவோட சீடர்கள் ஒருத்தன் தானே? உண்மையை சொல்கிறா? அவனுடைய குரலில் மெலிதான கோபம் இருந்தது. நானா அந்த மனுஷனுடைய? இல்லவே இல்லைப்பா, பேதுரு அவசர அவசரமாக மறுத்தார். தொலைவில் நின்றிருந்த இயேசு பேதுரு இருந்த திசை நோக்கி மெல்ல தலையை திருப்பினார். அப்போது வெளியே சேவல் கூவும் சத்தம் கேட்டது. சேவலின் குரலை கேட்டதும் பேதுருவின் உள்ளம் உடைந்தது. இன்றிரவு சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று பேதுருவிடம் இயேசு சொல்லியிருந்த வார்த்தைகள் பேதுருவின் உள்ளத்திற்குள் ஈட்டிகளாய் பாய்ந்தன. அவருடைய கண்களும் மனமும் கலங்கியது. உடனே வெளியே சென்ற பேதுரு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். கல்மண்டபத்தில் தலைமை சங்க நிர்வாகிகளும் குருக்களும் நீதிபதிகளும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே சட்டத்தையும் நீதி நூல்களையும் கரைத்து குடித்தவர்கள். இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் எந்த அரசவையும் அதற்கு மறுப்பு கூறுவதில்லை என்ற அளவிற்கு மிகவும் செல்வாக்கு வாய்ந்த இடம் அது. அவர்கள் அனைவரும் பாவடிவத்தில் அமர்ந்திருந்தார்கள். 2 பழக்கமான முகங்களும் அங்கே இருந்திருக்கக்கூடும். ஒருவர் நிக்கோதேமு, இன்னொருவர் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு. அவர்கள் இருவரும் தலைமைச் சங்க நிர்வாகிகளாக இருந்தாலும் இயேசுவின் மனிதநேய போதனைகளால் கவரப்பட்டு மறைமுக சீடர்களாக உலவியவர்கள். இயேசுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கான தண்டனை என்னவென்று எல்லோருமே அறிந்திருந்தார்கள். குற்றங்களில் மிகப்பெரிய குற்றம் இயேசு செய்திருப்பது. அதற்கு கல்லால் அடித்து கொல்லப்படலாம், எரித்து கொல்லப்படலாம், சிலுவையில் அறையப்படலாம், எதுவானாலும் மரணம் நிச்சயம், அதுவும் கொடுமையான மரணம் நிச்சயம். இயேசுவை கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை மாட்ட வைக்க எதிர்ப்பாளர்கள் செய்த எந்த செயல்களுமே பயன் தரவில்லை. இயேசுவின் சாதுரியமான பதிலும் மிகவும் ஆழமான சட்ட நூல் நீதி நூல் அறிவும் அவரை பிடிக்க நினைத்த எதிர்ப்பாளர்களை தொடர்ந்து தோற்றுப்போக வைத்து கொண்டே இருந்தது. எனவே இப்போது என்ன நடக்குமோ எனும் எண்ணம் கூடியிருந்தவர்களிடையே நிலவியது. பலருக்கு இது ஒரு பரபரப்பான வேடிக்கை. கயபாவுக்கோ தன்மான பிரச்சனை. திடீரென மண்டபத்தின் கதவு ஒன்று திறக்க அங்கே அன்னாவும் கயபாவும் நுழைந்தார்கள். கூட்டத்தில் திடீரென சலசலப்பு முளைத்தது. அமைதி அமைதி, கயபா சொன்னான். சபை அமைதியானது. இதோ குற்றவாளி நசரேயனாகிய இயேசு, அவன் சொல்ல இயேசு முன்னே வந்து நின்றார். அன்னாவின் முகம் வழக்கத்துக்கு மாறாக இறுகி போயிருந்தது. இயேசு பார்வைக்கு மிகச் சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய பதட்டமில்லாத பார்வையும் எதையோ எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கும் அவருடைய முகமும் அவனை ஏதோ செய்தன. இயேசுவின் ஆழமான சட்ட அறிவும் நீதி நூல்களின் மீதான அறிவும் தன்னுடைய வேலையை கடினமாக்கிவிடக்கூடும் என அவன் பயந்தான். எப்படி இயேசுவால் இப்படி பதட்டமில்லாமல் நிற்க முடிகிறது?
ஒருவேளை இந்த குற்றத்துக்கான தண்டனை என்னவென்று அவருக்கு தெரியாதா? அல்லது ஏதேனும் வித்தை வைத்திருக்கிறாரா? அன்னாவின் மனதில் கேள்விகள் அலைமோதின. ஆனால் இயேசு அறிந்திருந்தார். கூடியிருக்கும் சட்ட வல்லுநர்களும் நீதி உரைப்பவர்களும் பரிசேயர்களும் குருக்களும் தன்னை எதற்காக இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள், என்ன நேரப்போகிறது என்பதையெல்லாம் இயேசு தெளிவாக அறிந்திருந்தார். அதை தாங்கும் வல்லமைக்காகத்தான் அவர் நீண்ட நேரம் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபத்தில் தந்தையோடு ஒன்றித்திருந்தார். கயபா முன்னால் வந்து ஜெபிக்கத் தொடங்கினான். யெகோவாவை நோக்கி கயபா ஜெபித்தான். ஜெபம் நீண்ட நேரம் நடந்தது. ஜெபத்தை முடித்துவிட்டு வந்த கயபா சபையின் முன்னால் வந்து நின்றார். இயேசு இங்கே எதுக்காக கைது செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்கிறத நீங்கள் எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மனுஷன் தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லுகிறான். போலியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்றது மோசேயின் நீதிப்படி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போது இயேசுவோடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கான சாட்சிகள் அழைக்கிறேன். கயபா சொல்ல சபை அமைதியானது. முதல் சாட்சி வரட்டும். அழைப்பை தொடர்ந்து முன்னால் வந்து நின்றான் ஒருவன். நீ உண்மைத்தான் சொல்கிறாய் என்று சத்தியம் செய். வந்தவன் தன்னுடைய கையை வலது தொடைக்கு அடியில் வைத்து சத்தியம் செய்தான். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக எனும் மோசையின் கட்டளையை நான் அறிவேன். நான் சொல்லப்போவது உண்மையே. நீ சாட்சி சொல்ல போகிறது பண சம்பந்தமான விஷயம் இல்லை, உயிர் சம்பந்தமானது. பண விஷயத்தில் போய் சாட்சி சொன்னால் பணத்தை கொடுத்து சரி பண்ணலாம். ஆனால் உயிர் விஷயத்தில் போய் சொன்னால் அது ஓம் மீதும் உன் சந்ததி மீதும் இரத்தப்படியாக விழும். அதனால் சாட்சி சொல்லும்போது உண்மையை மட்டுமே சொல்லு. ஒரு குரு சொல்ல சாட்சியாளன் தயாரானான். நீ இயேசு பேசுகிறத நேரில் கேட்டிருக்கிறியா? கயபா கேட்டான். ஆம். அவர் பேசுனது தண்டனைக்குரிய குற்றன்றதை நீ அவர்கிட்ட சொன்னிய? சொன்னேன். இயேசு பேசுனது குற்றம்னு அதுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும்ன்றதும் அவருக்கு தெரியுமா? நிச்சயமா. சரி, இப்போ சொல், இயேசு என்ன சொன்னார்? கைகளால் கட்டின இந்த ஆலயத்தை நான் 3 நாள் இடிச்சிட்டு கைகளால் கட்டாத வேறொரு ஆலயத்தை 3 நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னான். சாட்சிக்காரன் சொன்னான். கயபா இயேசுவின் பக்கமாக திரும்பினான். சொல்லுங்க நசரேயனாகிய இயேசுவே, உங்கள் பதில் என்ன? இதை நீங்கள் சொன்னீங்க தானே? இயேசு அவன் கண்களை பார்த்தார். ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை. கேட்ட சாட்சியம் தவறுன்னு சொல்லி மறுக்கிறியா நீ? கயபா கேட்டான். இயேசுவிடமிருந்து பதில் இல்லை. நீ அப்படி சொன்னது உண்மைதானே? எந்த கேள்விக்கும் இயேசு பதில் சொல்லவில்லை. கயபா சங்கத்தினரை பார்த்தான். பாருங்க, எதையும் மறுத்தும் பேசாமல் ஒத்துக்கொள்ளும் செய்யாமல் நம்மிடத்தை வந்திருக்க அந்த மனுஷனை பாருங்கள். நாம் இவனுடைய பதிலுக்கெல்லாம் காத்திருக்க தேவையில்லை. அடுத்த சாட்சியை கூப்பிடுங்க. கயபா சொன்னான். 2வது சாட்சி கூறுபவர் முன்னே வந்தார். சத்திய பிரமாணம் செய்தபின் பேசத் தொடங்கினார். இந்த கோயிலை இடிச்சிருங்க, 3 நாளில் கட்டி எடுப்புவேன் அப்படின்னு இயேசு சொன்னார். சாட்சிக்காரன் சொன்னான். சரி, நீங்கள் போகலாம். கயபா நிம்மதி பெருமிச்சு விட்டான். 2 சாட்சிகளை பேச வைத்தாயிற்று. இப்போது இயேசுவுக்கு தண்டனை நிச்சயம். அவன் மனம் ஆனந்தமடைந்தது. கேட்டிங்களா சட்ட வல்லுநர்களே, நமக்கு 2 சாட்சி கிடச்சிடுச்சு, போதுமா? கயபா கேட்டான். அவையில் சில வினாடிகள் மௌனம் நிலவியது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு எழுந்தார். இந்த சாட்சிகள் செல்லாது. யோசேப்பு சொல்ல கயபா திகைத்தான். யோசேப்பு தொடர்ந்தார். முதல் சாட்சி சொல்கிறத வச்சு பார்த்தா இயேசுவே ஆலயத்தை இடிக்க போகிறதா சொல்கிறான். 2வது சாட்சி என்ன சொல்லுதுன்னா, ஆலயத்தை யாராவது இடிங்க, நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னதை சொல்கிறான். அது மட்டும் இல்லை, 2வது சாட்சி கைகளால் கட்டாத ஆலயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதனால் இந்த 2 சாட்சியுமே ஒத்த சாட்சிகள் கிடையாது. 2 ஒத்த சாட்சி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை குற்றவாளியாக தீர்ப்பிட முடியும். இது மோசையுடைய சட்டம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் வேற 2 பேரை கூப்பிடுங்க. கயபா திரும்பி அண்ணாவை பார்த்தார். அவருடைய முகத்தில் இரக்கம் இன்னும் கூடியிருந்தது. வேறு வழி இல்லை, அடுத்த சாட்சி அழைக்க வேண்டியதான். கயபா தயாராக்கி வைத்திருந்த அடுத்த சாட்சி அழைத்தான். 3வது சாட்சிக்காரர் முன் வந்தார். இந்த ஆலயத்தை இடிக்க என்னால் முடியும், 3 நாட்களுக்கு அப்புறம் கட்டவும் என்னால் முடியும். இதுதான் இயேசு சொன்னது. 3வது நபர் சொல்ல யோசேப்பு தலையை வேகமாக அசைத்தார். இது முன்னாடி சொன்ன 2 சாட்சிகளை விட வித்தியாசமாக இருக்குது, இது செல்லாது, என்னால் முடியும்னு இயேசு சொல்லியிருக்கிறாராம். யோசேப்பு ஒத்துக்கொள்ளாமல் பேசினார். ஒத்துப்போகாத சாட்சியம் என்று எப்படி சொல்லலாம்? 3 பேருமே 3 நாளில் என்பதில் ஒத்துப்போகிறார்கள், இது தவறுதானே? கயபா சொன்னான். யூத சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒத்துப்போகணுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படியே அவன் சொன்னது உண்மைன்னா கூட எப்படி நிரூபிக்கிறது? கோயில் இடிக்க சொல்ல முடியுமா? யோசேப்பு விவாதித்தான். நீர் ஒரு நல்ல யூதன் அப்படின்றத உங்கள் வாதத்தில் காட்டுறீங்க. கயபா கண்களில் கோபம் கொப்பளிக்க அழுத்தமாய் சொன்னான். இது என்னுடைய வேலை தலைவரே.
உயிர் சார்ந்த விசாரணை, இதில் நீதியோட நடக்கிறதா நமக்கு பெருமை. சாட்சிகளால் நிரூபிக்கப்படலைன்னா இயேசுவை தண்டிக்க முடியாதுல்ல. யோசேப்பு விட்டு கொடுக்காமல் பேசினார். சாட்சிகள் ஒத்து வரலன்றதுக்காக வழக்க தள்ளுபடியெல்லாம் செய்ய முடியாது, நான் நிரூபித்து காட்டுறேன். கயபா உருமினான். நிலைமை வேறு விதமாக போவதை அறிந்த அண்ணா பேசினார். நமது பாரம்பரியம் மிக்க தலைமை சங்கத்திற்கு களங்கம் விளைவிக்கும் எந்த தீர்ப்பையும் நாம் எடுக்க வேண்டாம். சாட்சிகள் ஒத்து வரவில்லை என்றால் வேறு சாட்சிகளை அழைக்கலாம், அண்ணா சொன்னார். ஒரு சாட்சி முன்னால் வந்தது. இவர் தன்னை கடவுளின் மகன் என்றார். இன்னொருவர் வந்தார். இவர் தன்னை மானிட மகன் என்றார். மூன்றாவது இன்னொருவர் வந்தார். இவர் நானே கடவுள் என்றார். மீண்டும் சாட்சிகள் எதுவும் ஒரே போல பேசவில்லை. இயேசு அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தார். நேரம் நள்ளிரவு தாண்டி 1 மணி நேரமாகியிருந்தது. இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. நேரமாகிக் கொண்டே இருந்தது. இயேசுவுக்கு எதிரான வழக்கு நிரூபிக்கப்படாமல் இயேசு விடுவிக்கப்படுவார் என்கின்ற நிலைமை. அண்ணாவும் கயபாவும் செய்வதறியாமல் திகைத்தார்கள். இயேசுவை பிடித்தாயிற்று. இந்த முறை நழுவ விட்டால் இனிமேல் இவரை பிடிப்பது கூட நடக்காமல் போகலாம். எனவே எப்படியாவது இயேசுவுக்கு தண்டனை தந்தையாக வேண்டும். கயபா மனதுக்குள் திட்டமிட்டான். ஏன் சாட்சிகளை அழைக்கணும்? இயேசுவையே விசாரிக்கலாமே. அவர் மூலமாக அவருடைய குற்றத்தை நிரூபிக்கலாமே. இறைவாக்கினர் என்றால், பெரிய வல்லமையுள்ளவர் என்றால் அவர் பொய் சொல்லப் போவதில்லை. கயபா எண்ணினான். மெல்ல மெல்ல இயேசுவுடன் வந்தான். சரி, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? கயபா துருப்புச்சீட்டு கேள்வியை எடுத்து இயேசுவின் முன்னால் விரித்தான். இயேசு மீண்டும் அவன் கண்களை பார்த்தார். நீர்தான் சொல்லுகிறீர். இயேசுவின் பதில் தெளிவாக வந்தது. தலைமைச் சங்கத்தினர் ஆச்சரிய குரல்களை மெலிதாக எழுப்பினர். கயபா இயேசுவின் பதிலில் திருப்தி அடையவில்லை. தெளிவாக சொல்லு, நீ மெசியாவா? ஆம், நான் கடவுளின் மகனாகிய மெசியாதான். மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்களின் மீது வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் குரல் உறுதியுடன் ஒலித்தது. கயபா மகிழ்ந்தான். தன்னுடைய மேலுடையை கிழித்தான். இதோ நீங்க கேட்டீங்களே, நம்முடைய கடவுளையும் பழித்துரைத்ததை இப்ப நீங்களே கேட்டீங்களே, இனிமே எதுக்கு சாட்சி? இவனை என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. தலைமை குரு கொக்கரித்தான். அவனுடைய உள்ளம் இயேசுவை மாட்ட வைத்த களிப்பில் துள்ளியது. சாட்சிகளால் நிரூபிக்கப்படாமல் போன குற்றத்தை இயேசுவே ஒப்புக்கொண்டதில் கூட்டத்தினர் அதிர்ந்தார்கள். வழக்கத்திற்கு மாறான காட்சி. இப்போ என்ன சொல்றீங்க? கயபா அவையை பார்த்து கேட்டான். இயேசு குற்றவாளிதான். அவை ஒத்துக்கொண்டது. வாக்கெடுப்பு நடந்தது. அதிலும் கயபா தன்னுடைய வஞ்சக மூளையை பயன்படுத்தினான். முதியவர்கள் தொடங்கி இளையவர் வரை வாக்கெடுப்பு நடத்துவதுதான் முறை. ஆனால் ஒருவேளை முதியவர்கள் இயேசுவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் பின்பு வருபவர்களும் இயேசுவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடும் என்று பயந்தான். எனவே இளையவர்களிடமிருந்து வாக்கு ஆரம்பமானது. இளையவர்கள் எல்லாம் கயபாவின் நாட்கள். இயேசு குற்றவாளிதான் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்குள் கூட்டத்தினர் பலர் இயேசுவை நோக்கி முண்டியடித்து ஓடினர். பலார் என ஒரு முரட்டுக்கரம் இயேசுவின் முகத்தை தாக்கியது. இறைவாக்கினராகிய மெசியாவே, அடித்தவனுடைய பேரை தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க பார்ப்போம். ஏளன குரல்கள் எழுந்தன. பின்புறத்திலிருந்து இயேசுவின் முதுகில் வலிமையான கரங்கள் தாறுமாறாய் இறங்கின. அவருடைய முகத்தில் எச்சில் உமிழப்பட்டது. கால்கள் அவருடைய உடம்பின் மீது நீண்ட நாளைய வைராக்கிய வெறியுடன் உதைத்தன. இயேசு நிலை தடுமாறி விழுந்தார். இறைமகனே, விழுறதெல்லாம் உமக்கு அழகா? என்ன இது, கடவுளுடைய மகனுக்கு தன்னுடைய கை கட்ட கூட அவளுக்கு தெரியல. கடவுளுடைய மகனா வலிக்காத, நல்ல அடிப்பா. ஏளன குரல்கள் அறை முழுவதும் ஒலித்தன. கயபாவின் முன்னிலையிலேயே இயேசு தாறுமாறாய் அடிக்கப்பட்டார். அவருடைய உதடுகள் கிழிந்து இரத்தம் வடிந்தது. உடலெங்கும் வலிமையான அடிகளை வாங்கிய வலி. தங்கள் ஆத்திரத்தை இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அத்தனை விரோத கைகளும் இயேசுவை அடித்தன. தங்கள் தலைமைக்கு எதிராக எச்சரிப்பு குரல்களை எழுப்பிய இயேசுவை அத்தனை தலைவர்களும் நைய படைத்தனர். இயேசு அமைதி காத்தார். இவனை ஆளுநர் பிலாத்துவிடம் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அதன் பின்பு இவனுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் என்பது தெரியாது. எனவே இப்போதுதான் நமக்கு வாய்ப்பு. நன்றாக அடியுங்கள். ஒருவேளை இவன் விடுதலை செய்யப்பட்ட கூட நாளைக்கு இவன் நமக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. தகவல் பரிமாறப்பட்டது. இயேசுவின் உடலெங்கும் இரத்த காயங்கள். விஷயம் தெரியுமா? இயேசு நல்லா மாட்டிட்டார்ப்பா. அவரை தலைமை குருக்களும் மற்றவங்களும் சேர்ந்து கயபாவின் முன்னிலையில் வச்சு அடித்து உதைக்கிறாங்க. பாவம். ஒருவன் சொல்ல திடுக்கிட்டு திரும்பினான் யூதாஸ். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன். என்ன சொல்கிற? இயேசு அடிக்கிறாங்களா? யூதாஸின் குரல் பிசுரடித்தது.
அடியா? அடின்னா அடி, மரண அடி. இப்படி ஒரு அடியை வாழ்நாளில் எவனுமே வாங்கியிருக்க முடியாது. அப்படி ஒரு அடி. என்ன சொல்கிற? அவனுடைய சீடர்கள் எல்லாம் கூட இருந்திருப்பாங்களே, மக்களெல்லாம் அவனுக்கு பயங்கர ஆதரவாச்சே. யூதாஸ் பதட்டமானான். ஆதரவு அளித்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் நின்னேன். என்னாலே சகிக்க முடியல. இயேசு அடிக்கிற மாதிரி இன்னொருத்தனை அடித்து நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. உண்மையா சொல்கிற? இயேசு தப்பிக்கலையா? அது அப்படி அவர்? யூதாஸ் தடுமாறினான். நாளை அவரை கொல்றது நிச்சயம்னு பேசிக்கிறாங்க. ஐயோ, தப்பு செஞ்சிட்டேனே. யூதாஸ் எழுந்தான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இல்லை, நான் தான் இயேசு அடையாளம் காட்டினேன். அவர் கண்டிப்பாக தப்பிச்சிடுவாருன்னு நினச்சேன். ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. எப்படியாவது அவரை விடுவிக்கணும். யூதாஸ் லஞ்சமாய் வாங்கியிருந்த பணமுடிப்பை எடுத்துக்கொண்டு தலைமை குருவை பார்க்க ஓடினான். யூதாஸின் மனம் பதட்டத்தில் துடித்தது. தவறழைத்து விட்டோமே என அவன் உள்ளம் கதறியது. இத்தனை நாள் கூடவே இருந்துவிட்டு இப்படி கடைசியில் நானே துரோகியாகிவிட்டேனே. அரற்றியபடி ஓடிய யூதாஸ் ஆலயத்தில் அமர்ந்திருந்த தலைமை குருவின் முன்னால் வந்து விழுந்தான். ஐயா, இயேசு ஒரு பாவம் அறியாதவர். அவரை காட்டி கொடுத்து நான் தான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன். அதனால் எங்களுக்கு என்ன? ஐயா, அது என்னோட தப்பு. இதான் நீங்கள் தந்த பணம் அப்படியே இருக்குது. இதை வாங்கிட்டு இயேசு விட்டுருங்க ப்ளீஸ். விடுறதா? உன் வேலை முடிஞ்சிச்சுப்பா. இனிமேல் உன் கூட என்ன பேச்சு? போயிரு. தலைமை குரு திரும்பினார். ஐயா, அப்படி சொல்லாதீங்க. அவர் அடிக்கிறாங்களாம், கொல்ல போகிறாங்களாம். எல்லாமே என்னால் தானே. இந்த பணம் எனக்கு வேண்டாம். இது பாவ பணம். இதை வாங்கிக்குங்க. இதுக்கு மேலே பணம் வேணான்னு சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். ப்ளீஸ் இயேசு விட்டுருங்க. யூதாஸ் விடாமல் கெஞ்சினான். யோ வெளியே போறியா இல்லையா? உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, போயிரு. ஐயோ, இதா வெள்ளிக்காசு, எனக்கு இது வேணாம். கேவலம் பணத்துக்காக ஒரு மனுஷனை காட்டி கொடுத்துட்டேனே. பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனே. அழுது கொண்டே யூதாஸ் தன்னிடமிருந்த பணப்பையை ஆலயத்தில் வீசி அறிந்தான். வெள்ளிக்காசுகள் ஆலயம் முழுவதும் சிதறின. அதற்கு மேல் யூதாஸ் அங்கே நிற்கவில்லை. குற்ற உணர்வு அவனை துரத்தியது. இயேசுவை காட்டி கொடுத்த குற்ற உணர்வுடன் இனிமேல் வாழ முடியாது என முடிவெடுத்த யூதாஸ் கண்ணீர் விட்டான். இயேசுவே! அவனுடைய உதடுகள் விடாமல் முணுமுணுக்க யூதாஸ் தூக்கில் தொங்கினான். உயிர் விட்டான். தனது தவறுக்கான மன்னிப்பை இயேசுவிடம் நேரடியாக வாங்காமல் குற்ற உணர்வில் இறந்து போனான். இதனால் இயேசுவின் மன்னிப்பையும் மீட்பையும் இழந்தான். நன்றாக வாழ வேண்டும் என்று லஞ்சமாய் வாங்கிய பணம் ஆலயத்திற்குள் சிதறி கிடந்தது. தலைமை குரு அதை பொறுக்கினார். இதை காணிக்கப்பட்டியில் போடாதீங்க, ஏன்னா இது இரத்தத்துக்கான விலை. வேற ஏதாவது செய்யுங்க. ஆலய நிர்வாகிகளிடம் தலைமை குரு சொன்னார். இதை வச்சு ஒரு குயவன் நிலத்தை வாங்குவோம். அந்நியரை அடக்கம் செய்கிறதுக்குள்ள ஒரு ஆலய நிலமாக இருக்கட்டும். நிர்வாகிகள் முடிவெடுத்தார்கள். அவர்கள் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அதை இரத்த நிலம் என்று அழைத்தார்கள். வெள்ளிக்கிழமை குளிர் உயிரை உறைய வைக்க உலவிக் கொண்டிருந்த அதிகாலை அண்ணா ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி பிலாத்து இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். ஏப்ரல் 7ஆம் தேதி என்கிறது வரலாறு. இயேசுவுக்கு என்ன தண்டனை வழங்குவது? இயேசு எல்லோரையும் தன்னுடைய பேச்சினாலும் செயலினாலும் வசீகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது மதவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படாவிட்டால் தன்னுடைய பதவி போய்விடும் அபாயமும் இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் ஒட்டுமொத்த மக்களிடமும் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. பிலாத்து தீவிரமாக யோசித்து கொண்டே இருந்தான். அவனுடைய சிந்தனையை கலைத்தாள் அரசி பிராக்குலா, பிலாத்துவின் மனைவி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, எருசலேமில் இயேசுங்கிற ஒரு நபர் அண்ணாவுக்கும் கயபாவுக்கும் எதிராக புரட்சி செய்கிறானா? அவனை தலைமை சங்கத்தில் வச்சு விசாரிச்சுட்டு தீர்ப்புக்காக இங்கே கொண்டு வர்றதா சொன்னாங்க. அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கணும்னு நிர்பந்திக்கிறாரு. பிலாத்து சொல்லி முடிக்கும் முன் படபடத்தாள் அரசு. யார்? இயேசுவையா? வேணாம், அவருக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் வழங்கிறாதீங்க. பிலாத்து வியந்தான். இயேசு ஊரில் உள்ள மக்களை மட்டும்தான் வசீகரிக்கிறார் என்று பார்த்தால் அரச பரம்பரையே அசைத்திருக்கிறாரே. எது எப்படி எனினும் ஏற்கனவே பிலாத்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். இயேசு பெரிய குற்றவாளி அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். குருக்களும் மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் இயேசுவிடம் வெறுப்படைந்திருப்பதையும் பொறாமை கொண்டிருப்பதையும் கூட பிலாத்து அறிந்திருந்தான். இப்போது தன் மையல் மனைவியும் இயேசுவுக்கு ஆதரவு கூடி காட்டியிருப்பதால் எப்படியாவது இயேசுவுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கி இயேசுவை விடுவித்து விட வேண்டும் என்று நினைத்தான். அப்போது அண்ணாவும் கயபாவும் இயேசுவை கூட்டிக் கொண்டு கூட்டத்தினருடன் விடுவதற்கு இன்னும் நிறைய நேரம் இருந்த அதிகாலை பொழுதில்
பிலாத்துவின் மாளிகை வாசலை வந்தடைந்தார்கள். அன்னா பிலாத்துவின் முகத்தை பார்த்தான். அந்த பார்வையில் பொதிந்திருந்த பொருளை புரிந்து கொண்டிருந்த பிலாத்து வேறு பக்கமாக தன்னுடைய பார்வையை திருப்பினான். தனக்கு முன்னால் நிற்பவர்கள் அனைவரும் ஆலயத்தின் அந்தஸ்துள்ள மனிதர்கள், சட்ட வல்லுநர்கள், தலைமைச் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பரிசேயர்கள், குருக்கள் மற்றும் அன்னாவின் ஆதரவாளர்கள். இயேசுவின் சீடர்களோ ஆதரவாளர்களோ அங்கே இல்லை. மக்களுக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் ஆதரவாளர்கள் பெருமளவில் கூடிவிடுவார்கள் என்பதால் நள்ளிரவில் கைது செய்து விடுவதற்குள் தண்டனை வாங்கி கொடுத்துவிட துடித்து கொண்டிருந்த அன்னாவின் விஷமம் பிலாத்துவுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் வெளிப்படையாக தைரியமாக சொல்லி நிமிர்ந்து நின்றால் தன்னுடைய இருக்கைக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்திருந்ததால் அமைதியாக நின்றான். இயேசு பிலாத்துவை பார்த்தார். பிலாத்துவின் கண்களும் இயேசுவின் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்தன. பிலாத்து ஒரு வினாடி வெலவலத்தான். காயங்களுடன் நின்றிருந்த இயேசுவின் பார்வையில் இருந்த தீர்க்கம் அவனை புரட்டி போட்டது. திரும்பி கூட்டத்தினரை பார்த்தான். இவன் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? பிலாத்து கேட்டான். குற்றமில்லாத மனுஷன்னா நாங்கள் இவரை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டோம் என்று சொன்ன அன்னா தொடர்ந்தான். இந்த மனுஷன் சீசருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தடுக்கிறான். தானே அரசன்றான், தானே மீட்பன் என்கிறான். அன்னா பிலாத்துவிடம் பேச வேண்டிய விதத்தில் பேசினான். சீசருக்கு எதிராக பிலாத்துவால் எதுவும் பேச முடியாது. சீசருடைய மகள்தான் பிலாத்துவின் மனைவி பிராக்குலா. பிலாத்து அன்னாவின் சூழ்ச்சி மிகுந்த பதிலை கேட்டு உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தான். அப்படின்னா நீங்களே இவரை கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்குங்க, பிலாத்து சொன்னான். இப்போது பிலாத்துவிடமிருந்து எரிச்சல் அன்னாவிடம் வந்தது. யாரையும் கொல்ற அதிகாரம் எங்களுக்கு கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும். இவனுக்கு மரண தண்டனை வழங்க எங்களால் முடியாது, அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். பிலாத்து சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். பின் இயேசுவின் பக்கமாக திரும்பினான். நீ யூதர்களுடைய அரசனா? பிலாத்து கேட்டான். நீரே சொல்கிறீர், இயேசு சொன்னார். அப்போது கயபா குறுக்கிட்டார். இவனை எங்களுக்கு தெரியும், தச்சு வேலை செய்கிற யோசேப்புக்கும் மரியாவுக்கும் பிறந்த மகன். ஆனால் இவன் தான் ஏதோ கடவுளுடைய மகன்னு புலம்பிட்டு திரிகிறான். கயபா சொல்ல பிலாத்து இயேசுவை உள்ளே அழைத்து சென்றான். கைதிகளிடம் தனிப்பட்ட விசாரணை செய்ய விரும்பும் போது மக்கள் முன்னிலையிலிருந்து அவர்களை உள்ளே அழைத்து சென்று விசாரிக்கும் வழக்கம் இருந்தது. அன்னாவும் கயபாவும் குழம்பினார்கள். ஏன் இயேசுவை உள்ளே அழைத்து சென்று விசாரிக்கிறார்கள்? உள்ளே இயேசு என்ன சொல்லப் போகிறார்? தங்களுக்கு எதிராக ஏதேனும் ஆதாரம் வைத்திருக்கிறாரோ? வெளியே கூடியிருந்த மக்கள் அனைவரின் மனதிலும் கேள்விகள். இயேசு தனியே விசாரிக்கப்பட்டார். நீ யூதருடைய அரசனா? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி. இயேசுவின் குரலில் பயமோ நடுக்கமோ இருக்கவில்லை. உன் மேலே இவ்வளவு குற்றம் சொல்கிறாங்க, அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? இயேசு அமைதியானார். பிலாத்து வியப்புற்றான். அவனுக்கு முன்னால் இதுவரை வந்திருந்த கைதிகள் எல்லாம் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக மண்டியிடுபவர்களாகவே இருந்தார்கள். இயேசுதான் மரணத்தை துச்சமன மதித்து அமைதி காக்கிறார் அல்லது அதிகாரமாய் பேசுகிறார். நிலைமையின் வீரியம் ஒருவேளை இவருக்கு தெரியாதோ? சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதுதான் அன்னா இயேசுவுக்கு தர விரும்பும் மரணம். அது எவ்வளவு கொடுமையானது என்பது இயேசுவுக்கு தெரிந்திருக்குமா? இயேசு இவர்களுடைய சித்திரவதைகளை தாங்கி தன்னை அறையப் போகும் சிலுவையை தானே சுமந்து கொண்டு மலைக்கு செல்ல வேண்டும் என்பது தெரியுமா? தெரிந்திருந்தும் இத்தனை தைரியமாக இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இவர் கடவுளின் மகனா? பிலாத்து யோசித்து கொண்டிருக்கும் போதே பிலாத்துவின் மனைவி பிலாத்துவிற்கு தனியே ஒரு சீட்டு எழுதி அனுப்பினாள். இந்த மனிதனை ஒன்றும் செய்யாதீர்கள். இவனை குறித்து நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். இவர் பெரிய இறைவாக்கினர். இவர் கடவுளின் மகன். இவரை விட்டுவிடுங்கள். குறிப்பை படித்த பிலாத்து உள்ளுக்குள் குழம்பினான். இயேசுவை நோக்கி மீண்டும் கேட்டான். நீ உண்மையிலே யூதர்களுடைய அரசனா? இதை நீராக கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் சொல்வதால் சொல்கிறீரா? இயேசு கேட்டார். அவரிடம் குழப்பம் இருக்கவில்லை. தான் அரசனாகி விடுவோம் எனும் பயத்தினால் ஏரோது மன்னன் இந்த கேள்வியை கேட்கிறானா அல்லது தான் யூதர்களின் அரசன் என்று மக்கள் சொல்வது உண்மையா என்பதை அறிந்து கொள்ள கேட்கிறாரா என்பதை அவருடைய கேள்வியின் கருத்தாக இருந்தது. நானா நீ சாகணும்னு விரும்பினேன்? நான் என்ன ஊர்க்காரனா? இல்லையே, உன்னுடைய மக்கள் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் தனியாக உட்கார்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறேன். பிலாத்து கோபப்பட்டான். எனது அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல, இயேசு சொன்னார். இயேசுவின் பதிலில் ஏரோது மீண்டும் குழம்பினார். எனது அரசு என்று இயேசு சொல்வதிலிருந்து தனக்கு ஒரு அரசு இருக்கிறது என்பதை இயேசு ஒத்துக்கொள்கிறார். ஆனாலும் இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று சொல்லும்போது அதை எப்படி கைக்கொள்வது? இவ்வுலகை சாராத ஒரு அரசு இருக்க முடியுமா? இருந்தால் எப்படி அங்கே அரசராய் இருப்பவரை இங்கே தண்டிக்க முடியும்? பிலாத்து யோசித்து கொண்டிருக்கையில் இயேசு சொன்னார், என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்ததாய் இருந்திருந்தால் என்னை
என்னுடைய படை வீரர்களும் பணியாளர்களும் காப்பாற்றியிருப்பார்கள். நான் யாரிடமும் கையளிக்கப்பட்டிருக்க மாட்டேன். பிலாத்து தலையை குலுக்கினான். அப்படின்னா நீ அரசனா? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சான்று பகர்வது எனது பணி. உண்மையா? அது என்ன? இயேசு அமைதியாக நின்றார். என்ன அமைதியாக இருக்கிற? நான் நினச்சா உன்னை விடுவிக்க முடியும், கொல்லவும் முடியும் தெரியுமா? பிலாத்து அரச தோரணையில் சொன்னான். என் மேல் உமக்கு இருக்கும் அதிகாரம் எல்லாம் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தை தந்தது தான். இல்லையேல் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. இயேசு சொல்ல பிலாத்து குழம்பினான். எனவே என்னை உம்மிடம் கையளித்தவனே பெரும் பாவம் செய்தவன். இயேசு சொல்ல பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அப்படியானால் தான் பாவம் செய்தவனாக மாட்டோமா? என்னிடம் இவரை கையளித்தவர்கள் தான் பாவம் செய்தவர்கள் என்றால் இயேசுவின் விஷயத்தில் நான் மன்னிக்கப்பட்டேனா? பிலாத்து இயேசுவின் கண்களை முதல் முறையாக சற்று நேசத்துடன் பார்த்தான். திரும்பி வந்த மக்கள் கூட்டத்தினரின் முன்னால் நின்றான் பிலாத்து. எப்படியும் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் எனும் எண்ணம் இப்போது அவனுக்குள் வலுத்திருந்தது. இவனிட்ட நான் குற்றம் எதுவும் காணல. குற்றம் இல்லையா? கலிலேயா தொடங்கி யூதேயா வர மக்களை கெடுத்து கலவரத்துக்காக தூண்டி விடுற இந்த மனுஷன்ட்ட குற்றம் இல்லையா? குருக்கள் தூண்டிவிட மக்கள் கத்தினார்கள். ஓ, இவன் கலிலேயனா? பிலாத்து கேட்டான். ஆம். ஆடாடாடாடா, அப்படின்னா இவன் எருசலேமில் ஆட்சி செய்கிற ஏரோது மன்னனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன். இவன் அங்கே அனுப்புங்க. பிலாத்து நடுவினார். தன்னுடைய முதுகில் ஏறி அமர்ந்த பிரச்சனையை இத்தனை இலகுவாக இன்னொரு தோளுக்கு மாற்ற முடியும் என அவன் நினைத்திருக்கவில்லை. ஏரோது இப்போது எருசலேமில் தானே தங்கியிருக்கிறார். எனவே ஏரோது மன்னனிடம் உங்கள் இயேசுவை கொண்டு செல்லுங்கள். பிலாத்து ஆனந்தமாய் பின்வாங்கினான். அன்னா, கயபா மற்றும் கூட்டத்தினருக்கு வேறு வழியில்லை. ஏரோதின் மாளிகையை நோக்கி சென்றார்கள். இப்போது இயேசு ஏரோதின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார். ஏரோது இயேசுவை கண்டது மகிழ்ந்தான். இயேசு எருசலேம் நகரில் மிகவும் பிரபலம் அடைந்திருந்ததால் ஏரோது இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய அதிசயங்கள் சிலவற்றை காண வேண்டும் என ஆசைப்பட்டிருந்தான். ஏற்கனவே ஏரோதை இயேசு குள்ள நரி என்று அழைத்திருந்தார். ஏரோது மன்னன் திருமுழுக்கு யோவானை கொலை செய்ததால் அவருடைய ஆதரவாளர்களின் கோபம் ஏரோதின் பக்கம் இருந்தது. அதன்பின் இயேசுவும் ஏரோதை குள்ளநெறி என்று அழைத்தபின் இயேசுவின் ஆதரவாளர்கள் அனைவரும் மறைமுகமாக ஏரோதுக்கு விரோதமாகவே இருந்தார்கள். இப்போது இயேசுவை திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் ஆதரிக்கிறார்கள். அவர்களில் பலர் திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவாக உலவுவதாகவும் நம்பினார்கள். ஏரோதுவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. நீர்தான் இயேசுவா? ஏரோது நகைப்புடன் கேட்டார். இயேசு மௌனமாக இருந்தார். நீ நிறைய அற்புதங்கள் செய்கிறியாமே, கொஞ்சம் செய்து காட்டு பார்ப்போம், எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும். ஏரோது சிரித்தான். கூட வந்திருந்த மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் எல்லோரும் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தார்கள். இயேசு இதற்கும் பதில் சொல்லவில்லை. நீ செத்தவங்களை எல்லாம் உயிர்ப்பிப்பியாமே, இங்கே உயிரோடு இருக்கிற யாரையாவது செத்து போக செய்ய பார்க்கலாம். எப்பா பிசாச துரத்தினியாமல் உன் கையை கட்டியிருக்க சங்கிலியை உடச்சிட்டு பார்க்கலாம். என்னப்பா இது? கடவுளுடைய மகனை சங்கிலியால் கட்ட முடியுமா? ஏரோதின் ஏளன பேச்சுகள் கூட்டத்தினரை ஆரவாரம் செய்ய வைத்தன. ஏரோது எப்படியாவது இயேசுவை வைத்து சில மாந்திரிக செயல்களை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. இவன் கடவுளுடைய மகன் இல்லையா? இவனுக்கு ஒரு நல்ல பட்டாடை கொடுத்துங்கப்பா. ஏரோது சொல்ல படை வீரர்கள் அவருக்கு பட்டாடை ஒன்றை அணிவித்தார்கள். அரசே வாழ்க! ஏரோது மன்னன் போலியாக இயேசுவின் முன்னால் குனிந்தான். இயேசு அவர்கள் முன்னிலையில் ஓர் ஏளன சின்னமாக நின்றார். இயேசுவின் பொறுமையும் அமைதியும் ஏரோதின் மனதை குழப்பின. ஒருவேளை இவர் இறைவாக்கினராய் இருப்பாரோ எனும் குழப்பம் அவனுக்குள்ளும் எழுந்தது. நமக்கு ஏன் வம்பு என ஏரோது நினைத்தான். சரிதா, இவனை பிலாத்துவிடமே கூட்டிகிட்டு போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் தண்டனை. ஏரோது சொன்னான். என்ன, பிலாத்துவிடமா? மீண்டுமா? இவன் கல்லே, அதனால் நீங்கள் தான் அவனுக்கு தண்டனை வழங்கணும். அண்ணா குறுக்கிட்டான். இவன் கலிலேயனாக இருந்தாலும் இவனுடைய செயல்கள் எல்லாம் யூதேயாவில் தான் நடந்திருக்கு. நீங்கள் அவனை கைது செய்தது கூட பிலாத்துடைய ஆளுகைக்கு உட்பட்ட எருசலேமில் தான். அதனால் பிலாத்துடைய கூப்பிட்டு போங்க. அவருக்கு பிலாத்து என்ன தண்டனை வழங்குறாரோ அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. இயேசுவும் கூட்டத்தினரும் வெளியேறியதும் ஏரோதின் மனதுக்குள் பொறி தட்டியது. அவனுடைய புருவங்கள் விரிந்தன, கண்களில் திகில் படர்ந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவை கொல்ல ஏரோது மன்னன் முயன்ற போது இயேசு சொல்லியிருந்தார், எருசலேமில் தான் தன்னுடைய மரணம் நிகழும் என்று. எப்படி 3 ஆண்டுகளுக்கு பின் நடப்பதை அவரால் அத்தனை சரியாக சொல்ல முடிந்தது? ஏரோது மன்னனிடம் அதுவரை இருந்த சிரிப்பு சட்டென மறைந்தது. பயமும் திகிலும் அவனை ஆட்கொண்டன. இதோ மீண்டும் பிலாத்துவின் முன்னிலையில். இவனுக்கு நீர் தான் தீர்ப்பு வழங்கணுமா? என்ன தண்டனை வேணாலும் வழங்கலான்னு ஏரோது அனுமதி வழங்கியிருக்கிறாரு, அண்ணா சொன்னார்.
பூமராங் போல தண்ணி நோக்கி மீண்டும் அந்த வழக்கை கண்டு பிலாத்து வருந்தினான். அவன் அண்ணாவை அழைத்தான். இதை பாருங்கள், இந்த மனுஷனிடத்தில் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எதையுமே நான் பார்க்கல. இல்லை இவன் குற்றவாளி தான், ஏதோ மக்கள் சொல்கிறாங்களே, எங்கள் தலைமை சங்கத்திலே அது முடிவாயிடுச்சு, இவன் குற்றவாளி தான் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய விசாரணையிலையோ ஏரோது மன்னனுடைய விசாரணையிலையோ எதுவுமே தெரியலையே, அதனால் இவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவிச்சிருவேன். பிலாத்து சொன்னான். விடுவிக்கிறதா? முடியவே முடியாது, மரண தண்டனை தான். அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். மரண தண்டனையா? சாவுக்குரிய தண்டனை எதுவும் நானோ ஏரோது மன்னனோ இவன்கிட்ட பார்க்கல, அதனால் வேணா சித்திரவதை செஞ்சு இவனை விடுவிச்சிருவேன். அப்போ இதே மாதிரி மறுபடியும் தப்பு செய்ய மாட்டான். பிலாத்து சொன்னான். கயபாவும் அன்னாவும் மக்களிடையே இயேசுவை கொல்ல வேண்டும் என கத்துங்கள் என தூண்டினார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்றிருந்த இயேசுவின் ஆதரவாளர்களை அவர்கள் கூட்டத்திற்கு வெளியே தள்ளினார்கள். இப்பிலாத்து மீண்டும் இயேசுவை விசாரித்தான். திடீரென பிலாத்துவுக்கு ஒரு யோசனை. அவனுடைய வழக்கப்படி பாஸ்கா விழாவின் போது கைதி ஒருவரை விடுதலை செய்யலாம். குறைந்த குற்றம் செய்த ஒரு மனிதனை விடுதலை செய்வது வழக்கம். அப்போது சிறையில் அதிபயங்கர கொலை குற்றவாளி கலகக்காரன் பரபா இருந்தான். அவன் ரோம அரசுக்கு எதிராக பலத்த கலகம் செய்தவன். பல கொலை குற்றங்களும் அவனுடைய பெயரில் உண்டு. அவனோடு ஒப்பிட்டால் இயேசு செய்ததாக சொல்லப்படுபவை எல்லாம் வெறும் சாதாரண குற்றங்கள். எனவே பரபாவை விடுதலை செய்யவா இயேசுவை விடுதலை செய்யவா என கேட்போம். மக்கள் கண்டிப்பாக இயேசுவைத்தான் கேட்பார்கள் என்று நினைத்தான். அவனுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை எழுந்தது. அமைதி அமைதி! பிலாத்து மக்கள் முன்னிலையில் எழுந்து நின்றான். கூட்டம் அமைதியானது. உங்களுக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், நல்ல முடிவெடுங்க. பாஸ்கா விழாவை முன்னிட்டு நான் ஒரு கைதியை விடுதலை செய்ய போகிறேன். நல்லா கேளுங்க. பரபாங்கிற ஒரு கொலைகாரனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பயங்கர கொலைகாரன், கொலையாளி. அவனை நான் விடுதலை செய்யவா? இதை பாருங்கள், இந்த குற்றமில்லாமல் இருக்கிற இயேசுவை விடுதலை செய்கிறதா? சொல்லுங்கள். பிலாத்து கேட்டான். பரபாவை! கூட்டத்தினரை கத்த வைத்தனர். கூட்டத்தில் கலந்திருந்த குருக்களின் ஆதரவாளர்கள். என்ன பரபாவையா? அவன் எப்படிப்பட்ட குற்றவாளி தெரியுமா? அவனை விடுதலை செய்யணும்? பிலாத்து மீண்டும் கேட்டான். ஆம், பரபாவை விடுதலை செய்தால் போதும், இயேசுவை விடுவிக்க வேண்டாம். கூட்டம் கத்தியது. பிலாத்து குழம்பினார். அப்படியானால் உங்கள் இயேசுவை நான் என்ன செய்வது? கூட்டத்தினர் ஒரு வினாடி மௌனமானார்கள். சிலுவையில் அறையும்! ஒரு குரல் ஓரமாய் ஒலித்தது. அந்த ஒலியை பிடித்து கொண்டு பல ஒலிகள் உயர்ந்தன. சில வினாடிகளில் கூட்டத்தினர் ஒரே குரலில் கத்தத் தொடங்கினார்கள். சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையிற அளவுக்கு இவன் என்ன குற்றம் செஞ்சான்? பிலாத்துவின் கேள்வியை எதிர்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இல்லை. அவர்கள் விடாமல் கத்தி கொண்டே இருந்தார்கள். சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! பிலாத்து தளர்ந்து போய் ஆசனத்தில் அமர்ந்தான். இவனை கொண்டு போய் சித்திரவதை செய்து கூட்டி வாருங்கள். பிலாத்து அரை மனதுடன் ஆணையிட்டான். படைவீரர்கள் இயேசுவை சித்திரவதை கூடத்திற்கு இழுத்து சென்றார்கள். இரும்பு சங்கிலிகள், முள்கம்பிகள், இரும்பு உருண்டைகள் என கையில் கிடைத்த ஆயுதங்கள் எல்லாம் வீரர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்கள் முன்னிலையில் நிராயுத பாணியாய் நின்றார். இயேசுவை சங்கிலிகளால் கட்டி ஒரு தூணில் பிணைத்த வீரர்கள் அவரை அடிக்கத் தொடங்கினார்கள். முள்கம்பிகள் அவருடைய முகத்தையும் உடம்பையும் இழுத்து கிடித்தன. சங்கிலிகளும் கூர்மையான முள்முனைகளும் இயேசுவின் உடம்பில் இரத்த கோடுகளை வரைந்தன. இயேசு வலியால் துடித்தார். ஆனாலும் மனம் தளரவில்லை. வீரர்கள் தங்கள் கை ஓயும் வரை இயேசுவை அடித்தார்கள். இயேசு இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். பின் அவர்கள் அவருக்கு ஒரு அங்கியை அணிவித்து, யூதரின் ராஜாவே வாழ்க என்று சொல்லிக்கொண்டே எட்டி உதைத்தார்கள். இயேசுவின் காயமான உடம்பு மண்ணில் உருண்டது. அவர்கள் கூர்மையான முட்களினால் ஒரு கிரீடத்தை பின் இயேசுவின் தலையில் வைத்தார்கள். தலையில் வைத்த கிரீடத்தின் மேல் தடிகளால் அடித்தார்கள். முட்கள் அவருடைய தலையை துளைத்தன, நெற்றியை கிழித்தன. தலை இரத்தத்திற்குள் அமிழ்ந்தது. சித்திரவதை முடிந்து இயேசுவை தூக்கி கொண்டு மக்களின் முன்னிலையில் நிறுத்தினார்கள் படைவீரர்கள். பாருங்க, ஏதோ மனுஷன் சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! சிலுவையில் அறையும்! மக்கள் கத்தினார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்குறேன். இவன் இனிமேல் உங்களுக்கு எதிராக பேசுவான்னு நினைக்கிறீங்க? சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு நான் இவன்கிட்ட குற்றம் எதுவும் காணலை, அதனால் அவனை விடுவிக்க போகிறேன். மீண்டும் பிலாத்து சொன்னான். குற்றம் இல்லையா? எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இவன் கடவுளின் மகன் என்று பிரகடனப்படுத்தினான். எனவே இவன் சாக வேண்டும். அவர்கள் குரல் உயர்த்தினார்கள். பிலாத்து அதிகமாக வருந்தினான். ஒருவேளை இவர் கடவுளின் மகனாக இருப்பாரோ எனும் கவலையும் அவரை பிடித்து கொண்டது. மக்கள் விடாமல் கத்திக்கொண்டே இருந்தார்கள். உங்கள் மன்னனை நான் சிலுவையில் அறையவா? யூதர்களை நோக்கிய ஒரு ரோமரின் கேள்வியாக ஒலித்தது பிலாத்துவின் கேள்வி. எங்களுக்கு சீசர் மட்டுமே அரசர். கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் கிளம்ப எல்லோரும் அதையே திரும்பச் சொன்னார்கள்.
அந்த கத்தலில் இருந்த அரசியல் விளையாட்டு பிலாத்துவுக்கு விளங்கியது. இனிமேல் இயேசுவை விடுவிப்பது சாத்தியமில்லை என்பது பிலாத்துவுக்கு புரிந்தது. இயேசுவை விடுவிக்க நினைக்கும் தன்னுடைய முயற்சி பெரும் கலவரத்தை நோக்கி போவதை அறிந்த பிலாத்து கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனுடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன்னுடைய கைகளை கழுவினான். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்கள் மேலேயும் இருக்கட்டும். மக்கள் கத்தினார்கள். சரி, அவங்க விருப்பம் போல செய்யுங்க. பிலாத்து சொல்ல மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி குரல் எழுப்பினார்கள். பரபா விடுதலை செய்யப்பட்டான். இயேசு மரணத்துக்காய் தீர்ப்பிடப்பட்டார். அதன்பின் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கான வேலைகள் மும்முரமாகின. பாரமான சிலுவை ஒன்று கொண்டு வரப்பட்டது. சிலுவை என்பது பாரமான 2 மரத்துண்டுகளை இரும்பு கொக்கிகளால் இணைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கொலைக்கருவி. அவமான சாவு யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறதோ அவர்களை அந்த சிலுவையில் கிடத்தி கைகளை விரித்து மரத்தின் 2 முனைகளிலும் வைத்து ஆணிகளால் அறைந்து கால்களை கீழே இழுத்து இன்னொரு ஆணியால் அறைந்து தொங்க விடுவார்கள். பூமியிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் வருவோர் போவோர் எல்லாம் பார்க்கும் விதமாக மலையில் அவர்களை சிலுவையில் சாகும் வரை தொங்க விடுவார்கள். சிலுவை சாவு யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறதோ அவர்கள் தாங்களாகவே அந்த சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு தங்கள் மரணம் நிகழப்போகும் இடம் வரை தூக்கி கொண்டு வர வேண்டும். அது ஒரு கொடுமையான சாவு. சாவு பற்றிய பயம் ஒருபுறம், அவமானம் ஒருபுறம், நினைத்து பார்க்க முடியாத வலி ஒருபுறம் என சிலுவை சாவு குற்றவாளிகள் படும் அவஸ்தை விவரிக்கக்கூடியதல்ல. சிலுவையில் தொங்கவிட்ட பின் மாலை வரை சிலுவையிலேயே தொங்கியும் முழுமையாய் இறக்காத மனிதர்கள் இருப்பார்கள். சில நாட்கள் வரை கூட இறக்காத மனிதர்கள் இருப்பார்கள். படை வீரர்கள் வந்து அவர்களுடைய கால்களை வெட்டி எறிவார்கள். அப்போது இரத்தம் ஒழுக அவர்கள் மரணத்திற்குள் நழுவுவார்கள். இதோ இயேசுவின் தோளிலும் இப்போது ஒரு சிலுவை வைக்கப்படுகிறது. இயேசுவை இரவு முழுவதும் சித்திரவதை செய்திருந்ததால் அவரால் நேராக நிற்கவும் முடியவில்லை. ஆனால் கண்களில் மட்டும் அதே உறுதி. கொல்கொதா என்று அழைக்கப்பட்ட மலையை நோக்கி இயேசுவை நடக்க வைத்தார்கள். கொல்கதா என்பதற்கு மண்டை ஓடு என்று பொருள். படை வீரர்கள் கூட்டத்தினரை விலக்கி வழி ஏற்படுத்த நடக்கவே வலுவில்லாத குற்றுயரான நிலையில் இயேசு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு மலையை நோக்கி நடந்தார். இயேசுவால் நடக்க முடியவில்லை. தடுமாறி விழுந்தார். படை வீரர்கள் அவரை சாட்டைகளால் அடித்து எழுப்பினார்கள். மீண்டும் அவருடைய தோளில் சிலுவை போடப்பட்டது. இயேசு அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியே வந்தார். வெளியே நன்றாக விடிந்திருந்தது. விஷயம் எப்படியோ பரவி விட்டிருக்க வெளியே பாமரர்கள் ஏராளமாய் குழுமியிருந்தார்கள். இயேசுவின் தீவிர சீடர்கள் தலைமறைவாகி விட்டிருக்க இயேசுவின் போதனைகளில் ஈர்க்கப்பட்ட பாமர மக்கள் அவருக்காக கண்ணீர் விட்டார்கள். இயேசு தொடர்ந்து நடந்தார். சாலைகளின் இருபுறமும் மக்கள் ஓடி வந்தனர். ஊர் முழுவதும் சட்டன தகவல் பற்றி அறிந்தது. இயேசுவின் ஆதரவாளர்களும் சீடர்களும் இயேசுவை நேசிப்பவர்களும் சாலைகளின் இருபுறமும் திகில் அலையும் கண்களோடும் குமுறும் நெஞ்சத்தோடும் பார்த்து கொண்டே நின்றார்கள். அவர்களால் நம்ப முடியவில்லை. நேற்று வரை எல்லோருக்கும் பார்வை கொடுத்து கொண்டிருந்தவர், தொழுநோயாளிகளை குணமாக்கி கொண்டிருந்தவர், 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தவர், சிங்கம் போல சீடர்களுடன் உலா வந்து கொண்டிருந்தவர் இன்று என்ன ஆயிற்று? இது இயேசுதானா அல்லது வேறொருவரா? தண்ணீரில் கூட தடுமாறாமல் நடந்தவர் தரையில் நடக்க முடியாமல் தடுமாறுகிறாரே என மக்கள் அதிர்ச்சியில் இருந்தார்கள். பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். இயேசு சுற்றியிருந்த மக்களின் பார்வைகளை படித்தார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொன்ன இயேசுவின் பார்வை கூட்டத்தினரிடையே அழுவதற்கும் திராணி இல்லாமல் என்ன செய்வதென்றே அறியாமல் பித்து பிடித்து நின்றிருந்த ஒரு முகத்தின் மீது பட்டது. அவருடைய தாயார். அந்த பார்வையை தாங்க முடியாத இயேசு தடுமாறி தரையில் விழுந்தார். மீண்டும் எழுந்தார். தொடர்ந்து நடந்தார். இயேசுவால் நடக்க முடியவில்லை. கொல்கதா மலை இன்னும் தொலைவில் இருந்தது. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுந்தார். இனிமேல் எழும்புவதற்கு உடம்பில் வலு இல்லை. சிலுவையை யாராவது ஒரு கை தூக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே. இவனால் சிலுவையை தூக்கிட்டு நடக்க முடியாது. என்ன செய்யலாம்? யாரையாவது பிடிச்ச சிலுவையை சுமக்க செய்வோம், இல்லைன்னா இவன் மலைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி செத்துருவான். படை வீரர்கள் பேசிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். சீரையின் ஊரை சேர்ந்த சீமோன் அவர்களுடைய கண்களில் தட்டுப்பட்டார். ஏய், நீ யாரு? நான் சீமோன், சீரன் ஊரில் இருந்து வந்திருக்கேன். இந்த மனுஷனுக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் பயந்து நடுங்கினான். எங்கேருந்து வர? வயலில் வேலை செஞ்சுட்டு வரேன். சரி, இவனுடைய சிலுவையை தூக்கிட்டு வா. ஐயோ ஐயா, என்ன விட்டுருங்க, வேறு யாரையாவது கூப்பிடுங்க. சிலுவையில் அறையப்படுபவர்கள் தான் சிலுவையை தூக்கி செல்வார்கள். தான் சிலுவையை தூக்கி சென்றால் அந்த அவமானம் தனக்கும் வருமே என்று பயந்தாரோ அல்லது இயேசுவின் மறைமுக ஆதரவாளர் என்பதை படைவீரர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பயந்தாரோ தெரியாது. அவர்கள் விடவில்லை. அவரை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார்கள். கொல்கதா மலை இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தது.
இயேசுவும் சிலுவையும் மலை உச்சியில் கொண்டு போய் போடப்பட்டார்கள். இயேசுவை மட்டும் சிலுவையில் அறையாமல் அவருடன் 2 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்து குற்றவாளிகளோடு குற்றவாளியாக அவரை நிற்க வைக்க வேண்டும் என ஏற்கனவே அலுவலர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அந்த 2 குற்றவாளிகளும் கூட கொல்கதா மலை உச்சியில் வந்து சேர்ந்தார்கள். பெரிய நீளமான ஆணிகள் தயாராக இருந்தன. இயேசு சிலுவையில் கிடத்தப்பட்டார். அவருடைய கைகளை எடுத்து மரத்தோடு சேர்த்து ஆணிகளால் அறைந்தார்கள். பார்த்து கொண்டிருந்த கூட்டம் கதறியது. இயேசு வலியால் துடித்தார். இயேசுவின் கால்கள் 2ஐயும் சேர்த்து பாதங்களை துளைத்தபடி துளைந்தது 3வது நீளமான ஆணி. சொல்ல முடியாத வலி இயேசுவை துடிதுடிக்க வைத்தது. தனக்கு ஆதரவாய் பேச யாராவது வருவார்களா என்று இயேசுவின் கண்கள் பார்த்தன. யாருமே வரவில்லை. ஒவ்வொரு கைதியும் சிலுவையில் அறைந்தபின் அந்த கைதியின் பெயரையும் குற்றத்தையும் எழுதி வைப்பது வழக்கம். அதன்படி யூதர்களின் அரசன் எனும் குறிப்பை தாங்கிய பலகை சிலுவையின் தலையில் வைக்கப்பட்டது. பெயர் பலகையை பார்த்த கயபா எரிச்சல் அடைந்தான். அரசே, இது சரியில்லை. யூதர்களின் அரசன் பெயர் பலகையில் எழுதியிருக்கிறீங்க. அப்படி எழுதினா அவன் உண்மையிலேயே யூதர்களுடைய அரசன்றதை நம்ம ஒத்துக்கொள்கிற மாதிரி ஆகிடும். யூதர்களுடைய அரசன் நான் அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி எழுதுங்க என்றான். பிலாத்து கோபத்தில் கத்தினான். நான் எழுதுனது தான், நீ போகலாம். பிலாத்துவின் கோபம் கயபாவை சட்டென பின்வாங்க வைத்தது. இங்கே சிலுவை மரம் கொல்கதாவில் நேராக நிமிர்த்தப்பட்டது. மோசே பாலைவனத்தில் வெண்கல பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சொல்லியிருந்த வார்த்தைகள் அவருடைய சீடர்களின் மனதுக்குள் எதிரொலித்தன. இயேசுவை சிலுவையில் அறைந்தவன் கழற்றி வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் அங்கியை யார் சொந்தமாக்குவது என படை வீரர்களுக்குள்ளே தர்க்கம். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை ஒரே துணியால் உருவாக்கப்பட்டிருந்தது. நான் தான் மூத்த வீரன், எனக்கு தான் இந்த ஆடை வேணும். அவனை ஆணியில் அரைஞ்சது நான் தான், எனக்கு தான் இந்த துணி வேணும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டார்கள். இந்த சண்டை முடிய போகிறதில்ல. ஒன்று செய்யலாம், நம்ம எல்லாருடைய பேரை எழுதி போடுவோம். யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு தான் இந்த ஆடை. என்ன சொல்கிறீங்க? ஒருவர் கேட்க மற்றவர்கள் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்ற மறைநூலில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் அங்கே நிறைவேறின. இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். திருக்கோயிலை இடித்து 3 நாளில் கட்டுவேன், 3 ஆணிகள்லேருந்து உன்னை விடுவிக்க முடியாதா? பிறரையெல்லாம் விடுவிக்க தெரியுது, ஒன்றை நீ விடுவிக்க முடியலையா? இப்போ சிலுவையிலேருந்து இறங்கி வா, ஒன்றை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கிறோம். சிலுவைக்கு கீழே நின்றிருந்தவர்கள் இயேசுவை இழந்தார்கள். தந்தையை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்ன என்பதை அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள். இயேசுவின் உதடுகள் மன்னிப்பை வேண்டின. கண்கள் சுற்றுமுற்றும் பார்த்தன. அது யார்? யோவானா? என்னுடைய திருச்சபை கட்டுவேன் என்று நான் உறுதியளித்திருந்த பேதுருவா? எங்கே மற்ற சீடர்கள்? மற்ற சீடர்களெல்லாம் எங்கே? ஒரு நண்பனுக்காக உயிர் கொடுக்க வேண்டாம், அவனுடைய மரண பயணத்தில் அருகில் இருக்க வேண்டாமா? இயேசுவின் பார்வையில் நிராகரிப்பின் வலி. இயேசுவின் ஒரு பக்கத்தில் அறையப்பட்டிருந்த கல்வன் இயேசுவை நோக்கி தலையை திருப்பினான். இயேசுவே, நீர் கடவுளுடைய மகன், நான் என்ன விடுதலை பண்ணுங்க, நீங்களும் விடுதலையாயிருங்க என்றான். அப்போது மறுபக்கத்தில் அறையப்பட்டிருந்தவனோ, நீ இன்னும் திருந்தலையா? நாம் குற்றம் செஞ்சோம், தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் குத்தமே செய்யாதவருப்பா, நாம் தண்டனை பெறுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவர் கடவுளுடைய மகன், தண்டனைக்குரியவர் இல்லை. அதனால் நீ இயேசுவை இகழாது என்று சொல்லி இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவில் கொள்ளும் என்றான். இயேசு அவனிடம், நீ என்னுடன் வான் வீட்டில் நிச்சயம் இருப்பாய் என்றார். நண்பகல். திடீரென நாடெங்கும் இருள் பரவியது. வெயில் கொளுத்த வேண்டிய நண்பகலில் நாடை இருண்டதைக் கண்ட மக்களும் தலைவர்களும் பதட்டமடைந்தார்கள். அந்த இருள் 3 மணி வரை நீடித்தது. சிலுவை மரத்துக்கு கீழே இயேசுவின் தாயார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் அன்பு மகனை உயிருக்குள் இரத்தம் வழிய உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய உடலும் உள்ளமும் ஒட்டுமொத்தமாய் சோர்ந்து போய் வலியால் துடித்து கொண்டிருந்தது. இயேசு தன் தாயை பார்த்தார். அருகிலேயே நின்றிருந்த தன் சீடர் யோவானை பார்த்தார். இயேசுவிடம் நெருக்கமாயிருந்த சீடர் அவர். இயேசு தன் தாயை நோக்கி, அம்மா, அதோ உன் மகன் என்றார். சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். இயேசுவின் தாய்ப்பாசம் சீடரை வியப்புக்குள்ளாக்கியது. தாகமாயிருக்கிறேன். இயேசுவின் குரல் சிலுவையின் உச்சியிலிருந்து மெல்லியதாய் விழுந்தது. படை வீரர்கள் கடற்காளானை காடியில் தோய்த்து அவரிடம் நீட்டினார்கள். காலை 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 3 மணி வரை சிலுவையில் தொங்கினார். 3 மணி அளவில் உரத்த குரலில் கத்தினார், ஹெலோயி ஹெலோயி லாமா சபக்தானி.
என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பதே அதன் பொருள். சிலுவையின் கீழே நின்று கொண்டிருந்த ஆதரவாளர்கள் கண்ணீர் விட்டார்கள். படை வீரர்கள் சிரித்தார்கள். இவன் எலியாவை கூப்பிட்றானா? எலியா வந்து இவரை காப்பாற்றுவார, பார்ப்போம் ஏதாவது சுவாரஸ்யம் நிகழலாம். அண்ணா கயபாவின் காதுகளிலும் இந்த வார்த்தைகள் விழுந்தன. கயபா அண்ணாவை பார்த்து சிரித்தார். பாருங்க, இவன் தான் கடவுளுடைய மகன்னா, அப்புறம் கடவுளேன்னா, இப்போ கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர்ன்றான், இவன் ஒரு பைத்தியக்காரன். கயபா சிரித்தான். அண்ணா கயபாவை பார்த்தான். கயபா, உனக்கு மூளை மழுங்கிடுச்சா? தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, நீ சிரிக்கிறிய? அண்ணாவின் குரல் நடுங்கியது. என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்கே நிறைவேறிட்டு இருக்கு. அப்படின்னா தலைவரே, நீங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன். அண்ணா விரைந்தார். தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இயேசு உரத்த குரலில் மீண்டும் கத்தினார். அதை சொன்னதும் தலை சாய்த்து இயேசு உயர்விட்டார். இயேசுவின் எதிர்ப்பாளர்கள் இதை வெற்றி என ஆர்ப்பரித்தார்கள். இயேசுவின் ஆதரவாளர்களுக்குத்தான் இது வெற்றி என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதே நேரத்தில் எருசலேம் தேவாலயத்தின் திரை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அங்கே கூடியிருந்த குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மலரை அடித்து கொண்டு ஓடினார்கள். பாறைகள் வெடித்து சிதறின, பெரும் மலைகள் பிளந்தன, பல கல்லறைகள் திறந்தன, பலருடைய உடல்கள் உயிருடன் எழும்பின. கொல்கத்தா மலையில் சிலுவை அருகே நின்றிருந்த படைத்தலைவர்களும் படை வீரர்களும் நடுநடுங்கினார்கள். மலையை கவிழ்ந்து விடுவது போல் ஆடியது. இயேசுவை படித்தவர்களெல்லாம், இவர் உண்மையிலே இறைவாக்கினர்தான் என்று நடுக்கத்துடன் அலறினார்கள்.